தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் பிரதானிய கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு. தமிழர்களின் ஒற்றுமையை சிதைக்கும் படித்த முட்டாள்களுக்கு பாடம் புகட்டுவோம், விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. கனடாவில் பட்டப்பகலில் அரங்கேறிய கொடூரம், 2 படுகொலை. இஸ்ரேலின் தாக்குதலில் ஐநா சபையின் 6 பணியாளர்கள் உட்பட 18 பேர் கொலை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தீவில் 21 செப்டம்பர் 2024 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளருக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானியாவுக்கான கிளையானது தனது முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறது என குறிப்பிட்டுள்ளது. பிரித்தானிய கிளை வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: மேற்படி விடயம் தொடர்பாக ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி கிளையானது மாதாந்த கூட்டங்களில் பல தடவை விவாதித்தது. அக்கூட்டங்களில் கலந்து கொண்ட பெரும்பான்மையினருடைய வேண்டுகோளுக்கும் விருப்பத்திற்கும் இணங்க 26 மே 2024 அன்று நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. எனினும் தாயகத்தில் தாய் கட்சியின் முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படாமையினால் தொடர்ந்தும் இந்த விவகாரம் எமது மாதாந்த கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது தமிழரசு கட்சியின் மத்திய குழு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்ட நிலையிலும் கட்சியின் மாவட்ட கிளைகளுக்கிடையே பல்வேறு கருத்து முரண்பாடுகளும் ஆதரவும் எதிர்ப்பும் என்ற நிலை தோன்றியிருந்த நிலையில் தாயகத்தில் உள்ள தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளைகள் பெரும்பாலானவை மத்திய குழுவின் முடிவை நிராகரித்து மீறி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதென்று தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர். இந்நிலையில் தாயக மக்களுடைய பெரும்பான்மையினருடைய விருப்பினை கருத்திற்கொண்டு புலம்பெயர்ந்து வாழுகின்ற பெரும்பான்மை மக்களுடைய விருப்பினையும் கருத்திற்கொண்டும் இந்த விடயத்தை அறிவியல் பூர்வமாகவும் அரசியல் ராஜதந்திரம் நடைமுறைக்கூடாகவும் தத்துவார்த்த ரீதியிலும் ஆராய்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் தமிழ் தேசிய இனம் தனது அனைத்து வகையான தேசிய கட்டுமானங்களையும் இழந்து தமிழ் தேசியம் சிதைந்து சீரழிவுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் தேசியம் பேசுவோர் பல்வேறு கட்சிகளாக பிளவுபட்டிருக்கும் நிலையில் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி ஒரு தேசிய திரட்சி பெற வைப்பதற்கான ஒரு நடைமுறையான செயற்திட்டம் ஜனாதிபதி தேர்தல் என்ற வடிவில் தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை தமிழ் மக்கள் தமது தேசிய கட்டுமானங்களை மீளக் கட்டுவதற்கும் பிரிந்து போயிருக்கின்ற கட்சிகளையும் மக்களையும் இணைப்பதற்கும் தமிழ் மக்கள் தமது தேசிய அபிலாஷைகளை அடைவதற்குமாக மக்கள் பேரவா கொண்டுள்ளனர் என்பதை வெளிக்காட்டுவதற்காகவும் தமிழ் தேசிய இனம் தனது சுயநிர்ணய உரிமையை மீட்டெடுப்பதற்கு தொடர்ந்து போராடும் என்பதை வலியுறுத்தி பறைசாற்றுவதற்கும் தமிழ் மக்களின் தேசிய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய செயல்முறை என்ற அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களை அவருக்கு வாக்களிக்க வைத்து தேசியத்தை மீளுறுதிப்படுத்தல் என்ற அடிப்படையிலும் தமிழ் மக்கள் பொது கட்டமைப்பு நிறுத்தியுள்ள பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களுக்கு எமது முழுமையான ஆதரவை தெரிவிக்க வேண்டியுள்ளது. இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஐக்கிய ராச்சிய கிளையானது ஏற்கனவே தனது 26 மே 2024 மாதாந்த பொதுக்கூட்டத்தில் எடுத்த முடிவான தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்தல் என்ற உறுதியான நிலைப்பாட்டை ஏற்கனவே தாயகத்தின் தாய் கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு அறிவித்துள்ளோம். இப்போது அந்த முடிவை ஊடக வாயிலாக மக்களுக்கு அறியத் தருகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை கோரி யாழ்ப்பாண போலீசாரினால் யாழ் நீதவான் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தியாகதீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் நேற்றைய தினம் மனு தாக்கல் செய்துள்ளனர். குறித்த மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் 18ஆம் திகதி முன்னெடுப்பதாகவும் அன்றைய தினம் மனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோரை மன்றில் முன்னிலையாக்குமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தின் கிங்ஸ்டன் பகுதியில் பட்டப்பகலில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் 2 படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக கிங்ஸ்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
நபரொருவர் ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 3 பேர் தாக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 6 பணியாளர்கள் உட்பட 18 பேர் ஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் கொல்லப்பட்டமைக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. அத்துடன் போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் ஸ்ரேல் தாக்குதலினால் காயமடைந்த 25% வாழ்நாள் தொடர்ச்சியான உபாதைக்குள்ளாகியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.